ஓம் சாந்தி. நாம் ஃபரிஸ்தாவாக ஆகின்ற ஆத்மா. நாம் தடைகளை வென்ற ஆத்மா. நாம் நேர்மையான ஆத்மா. நாம் தந்தையின் அன்பை பெறுவதற்காக ஆத்ம அபிமானியாகி அமர்கின்றோம். தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற இதே குஷியில் இருக்கின்றோம். பிராமணர்களாகிய நாம் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான முயற்சி செய்கின்றோம். பிராமண குழந்தைகளாகிய நாம் சங்கமத்தில் சகோதர சகோதரிகளாவோம். தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு நாள் முழுவதும் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. இப்பொழுது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். இப்போது நாம் பிராமண குலத்தினராவோம். நாம் இப்போது சங்கமத்தில் இருக்கின்றோம். சூத்திரரிலிருந்து பிராமணராக ஆகியிருக்கின்றோம். இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். பாண்டவர்களாகிய நாம் சங்கமயுகத்தினராவோம். நாம் பாண்டவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராவோம். நாம் ஆன்மீக வழிகாட்டியாக ஆகின்றோம். நம்முடையது ஆன்மீக யாத்திரையாகும். நாம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம். இந்த சங்கமிகத்தின் யாத்திரை ஒரே ஒரு முறைதான் வருகின்றது. நாம் இப்பொழுது தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கின்றோம். பிறகு தெய்வீக சம்பிரதாயம் விஷ்ணு சம்பிரதாயத்தினராக ஆகின்றோம். நாம் இப்போது தேவதையாக ஆவதற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள். நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போது நாம் பிராமண குல பூஷணர்கள் ஆவோம். பிறகு தேவதையாக ஆகின்றோம். பிராமணர்களாகிய நாமே விஷ்ணு குலத்தில் வருகின்றோம். ஞானம் என்பது தனி, பக்தி என்பது தனி. நம்முடைய புத்தியில் முழு ஞானமும் இருக்கின்றது.
நாம் இந்த விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி அறிந்திருக்கின்றோம். சத்தியுகத்தில் இருப்பது ஒரு தர்மம். பிராமணர்களே விஷ்ணுபுரியின் தேவதை ஆகிறார்கள். சங்கமத்தில் பிராமணர்களாகிய நாம் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்கின்றோம். நாம் பரிஸ்தாவாக ஆவதற்காக பவித்திரமாக இருக்கின்றோம். நாம் இப்பொழுது அமரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் அமரபுரியின் சக்கரவர்த்தியாக ஆகின்றோம். அமர்நாத் பார்வதிகளாகிய நமக்கு உண்மையிலும் உண்மையான அமர கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார். இவர் அமர தந்தையாவார். அவரிடமிருந்து நாம் அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் அமரலோகம் செல்ல வேண்டியதுள்ளது. இந்த சமயம் நாம் சங்கமிகத்தில் இருக்கின்றோம். நாம் அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையிடம் வைப்பதால் நமக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பெயரளவிற்கே அனுபவமாகின்றது. ஆகவே நாம் சதா மகிழ்ச்சியில் ஆட வைப்பவர்களாக இருக்கின்றோம். நாம் களைப்பற்று இருக்கின்றோம். நாம் தந்தை மற்றும் சேவை இந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கின்றோம். தடைகளின் காரணத்தினால் நிற்பதற்கு பதிலாக சதா தடைகளை வென்றவர்களாக இருக்கின்றோம். அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தையிடம் இருக்கின்ற காரணத்தினால் நாம் டபுள் லைட்டாக இருக்கின்றோம். முழு நிலையின் அனுபவம் செய்கின்றோம். நாம் சகஜயோகியாக ஆகின்றோம். நாம் சிந்தனை கடலை கடைகின்றோம். ஞான மனனம் செய்து பிரம்மாவே விஷ்ணு எப்படி ஆகிறார் என்ற தலைப்பு பற்றி கூறுகின்றோம். புத்தியை ஞான மனனம் செய்வதில் சுறுசுறுப்பாக வைக்கின்றோம். ராஜ்ய பதவியை அடைவதற்காக ஞானம் மற்றும் யோகத்துடன் கூடவே தனக்கு சமானமாக ஆக்கும் சேவையையும் செய்கின்றோம். நம்முடைய பார்வையை மிகவும் தூய்மையானதாக வைத்துக் கொள்கின்றோம். சர்வ சம்பந்தத்தின் அனுபவம் ஒரு தந்தையிடம் செய்யக்கூடிய களைப்பற்ற மற்றும் தடைகளை வென்ற ஆத்மா நாம். சங்கல்பத்திலும் எந்த தேகதாரிகளின் பக்கமும் ஈர்க்கப்படாமல் இருக்கும் நேர்மையான ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.